வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு எதிராக உள்ளடி வேலை, ஸ்டாலின் அதிர்ச்சி, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க ஒரு முழுமையான காணொலிக்குள் சென்று விடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக தற்பொழுது திகழ்ந்து கொண்டு மீண்டும் ஆட்சியை பிடிக்க துடித்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கான வேலைகளை தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது பெரும் விதத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்களாக தற்பொழுது தமிழக அரசியல் களத்தில் ஒன்றொன்றும் அரங்கேற தொடங்கி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு கூட்டணி கட்சிகள், உட்கட்சிகள் அப்படி இப்படின்னு முரண்புகள் இருக்கும். அப்புறம் உள்ளடி வேலைகள், உட்கட்சி பூசல்கள் அப்படி இப்படின்னு நிறைய இருக்கும். ஸோ அந்த வகையில் தற்பொழுது திமுகவிலையும் அந்த மாதிரியான வேலைகள் நடந்திருக்கிறது. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா கூட்டணி மோதல்கள், சீட்டுக்கள் பிரச்சனை, சீட்டுக்கள் பஞ்சாயத்து விவகாரம் அப்படி இப்படின்னு தொடர்ந்து போச்சு. ஸோ இந்த நிலையில் தற்போது மீண்டும் பார்த்திங்கன்னா இந்த வேட்பாளர் மூலமாக பார்த்திங்கன்னா சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாக திமுக வட்டாரத்தில் பேசப்படுகிறது. கூட்டணிக்குள்ளும் அதாவது திமுக லோக்கல் நிர்வாகிகள் பிரச்சாரத்தில் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என மணப்பாறை வேட்பாளர் அப்துல் சமத் கவலையில் பார்த்திங்கன்னா இருக்கிறதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அதாவது மாமகவை சார்ந்த சிட்டிங் எம்எல்ஏவான அவர் தொகுதிப்பட்ட சில பகுதிகளுக்கு வரவில்லை என மக்கள் அதிருப்தியில் இருக்கும் நிலையில் திமுகவினருக்கு பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லையாம். எவ்வளவோ எச்சரிக்கை விடுத்தும் திமுகவினர் சுணக்கம் காட்டுவதால் நேரு அன்பில் களத்தில் இறங்கியுள்ளார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதனால் பெரும் விதத்தில் தற்பொழுது திராவிட கட்சிகளுக்கு எதிராக தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்களும் நிர்வாகிகளும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்காத நிலைமையில் அவருக்கு பெரும் விதத்தில் ஆதரவு கிடைக்காமல் தவித்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது திமுக தலைமைக்கு எட்டி அவர்களும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பிரச்சனையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது என்னவென்றால் உட்கட்சி விவகாரத்திலும் கூட்டணி முரண்புகளிலும் தொகுதி இவர்களுக்கு அந்த தொகுதி கொடுத்து விட்டார்களே, இவர்களுக்கு இந்த தொகுதி கிடைச்சி வச்சு அந்த தொகுதி வழிந்துச்சு அப்படின்ற ஒரு முரண்புகள் இருக்கிறதுனால சிக்கலாக மாறி இப்போது பார்த்திங்கன்னா பிரதிபலிக்கிறது. அதனால் இதை எப்படி எதிர்கொள்வது, என்ன பண்ணுவது அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஆதரவை திரட்டக்கூடிய இடத்தில் தான் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தற்போது இருக்கிறது அரசியல் களம். அந்த வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இந்த ஒரு சம்பவம் ஸ்டாலினுக்கு பெரும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இது ஆளுங்கட்சியின் இந்த ஒரு செயலானது பெருமிதத்தில் இருக்கிறதுனால எதிர்கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இது சாதகமாக அமையும். திமுகவுக்கு இது பாதகமாக அமைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.